பிக் பாஸ் வீட்டுக்குள்ள திரும்ப வந்த எக்ஸ் கண்டஸ்டன்டான வியனா மற்றும் ரம்யா, திவ்யாவுடைய காலில சலங்கைய கட்டி விட்டாளுங்க. ஆளுக்கு ஒரு கால புடிச்சு. திவ்யா ருத்ர தாண்டவம் ஆட ஆரம்பிச்சுட்டா. சாண்ட்ராவ இன்னைக்கு காலையில இருந்து சும்மா கிளி கிளி கிளின்னு கிழிக்க ஆரம்பிச்சுட்டா. விஜே பார்வதி மற்றும் கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுக்கப்பட்டதுல, அந்த கார் டாஸ்க்ல சாண்ட்ரா டிராமா பண்ணியிருப்பாளோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு வந்துருச்சு. என்னால அதை நம்ப முடியல அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டா. டைட்டில் வின்னராக போற திவ்யாவுடைய வாயிலிருந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வருவதை விஜய் சேதுபதி அவர்களும் சேனலும் கண்டிப்பாக எதிர்பார்த்திருக்கிற மாட்டானுங்க. சாண்ட்ராவை விட்டு கிளி கிளி கிளின்னு கிழிக்க ஆரம்பிச்சிருக்கா திவ்யா. என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு காலையில் ஒரு டாஸ்க்ன்றது கொடுக்கப்படுது. அந்த டாஸ்க்ல யாரோட நீங்க வெளியில போய் கான்டாக்ட் அப்படின்னு ஒன்றை வச்சுக்க மாட்டீங்க அப்படிங்கிற கேள்வி எழுப்பப்படுது. அதற்கு திவ்யா முன் வந்து, நான் வெளியில போனதும் சாண்ட்ராவுடைய மூஞ்சிலே முழிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சாண்ட்ரா கால் பண்ணா கூட எடுத்து பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சாண்ட்ராவை நான் ஒரு எல்டர் சிஸ்டர்னு நினைச்சேன். நான் அக்கான்னு நினைச்சு பழகினேன். பழகுனதுக்கு என்னை பற்றியே எனக்கு பின்னாடி ரொம்ப கேவலமாக பேசி என்னுடைய முதுகில் குத்தி இருக்கா சாண்ட்ரா. தன்னுடைய கணவனான பிரஜனோட சேர்த்து வைத்து திவ்யா கணேசை கேவலமாக சாண்ட்ரா பேசியதை நேற்று வீணா மற்றும் ரம்யா ஜோ ரெண்டு பேரும் திவ்யா கிட்ட போட்டு உடச்சிட்டாளுங்க. திவ்யா அதுல இருந்து சரியான கான்ல இருக்கிறா. ஏன் மேலையா பொசசிவ்னஸா என்னடா சொல்றீங்க அப்படின்னு ஆச்சரியமா அவன் நேற்று கேட்க ஆரம்பிச்சான். அண்ணன் தான் நான் பழகிட்டு இருந்தேன், இவன் என்னை பற்றி இவ்வளோ கேவலமா பேசி வச்சிருக்கா அப்படின்னு திவ்யாவுக்கு புரிய ஆரம்பிக்குது. திவ்யா ஒன்னொன்னா யோசிக்க ஆரம்பிக்கிறா. அப்ப நம்ம இவ கூட நம்பி பழகணும், நமக்கு பின்னாடி இவ இந்த அளவுக்கு கேவலமான ஒரு வேலையை பார்த்திருக்காளா? அப்ப இந்த கார் டாஸ்க்ல சாண்ட்ரா தான் ஏதோ ஒரு விஷயத்தை பார்வதி மற்றும் கமருதீனுக்கு எதிராக பிளான் பண்ணிட்டா அப்படிங்கிற சந்தேகம் திவ்யாவுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. திவ்யா எந்த அளவுக்கு இந்த சாண்ட்ராவை நம்பி இருக்கா அப்படின்னா, பிக் பாஸ் கன்ஃபெஷன் ரூம்ல கூப்பிட்டு உட்கார வச்சு, நீங்க இந்த வாரம் யாரை சேவ் பண்ண நினைக்கிறீங்க அப்படி திவ்யா கணேஷ் கிட்ட கேட்ட பொழுது, நான் சாண்ட்ராவை சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பச்சை மிளகாயை எடுத்து கடிச்சு சாண்ட்ராவுக்காக தின்னு இருப்பா. அந்த அளவுக்கு சாண்ட்ராவை இவ நம்புனா, இவ ஒரு அக்காவா நினைச்சு பழகுனா. ஆனா சாண்ட்ரா தன்னுடைய கணவனாட பிரஜனோடையே சேர்த்து வச்சு இவங்க ரெண்டு பேருக்கும் லிங்க் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை சாண்ட்ரா வச்சதை திவ்யா கணேசால பொறுத்து கொள்ளவே முடியல. எப்படிங்க ஒரு பொண்ணு அண்ணன்னு பழகிட்டு இருக்கு. இந்த பிரஜன் அப்படின்றவர் தான் வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி அவர்கள் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யாரு கூட நீங்க தொடரணும், யாரை துண்டிக்கணும் அப்படின்ற கேள்வியை கேட்கிறாரு. அப்படி கேட்கும்போது ரெட் கலர் டேக், நான் வந்து துண்டிக்கணும்னு நினைக்கிறது என்னுடைய மனைவி சாண்ட்ராவை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்து துண்டிக்கணும்னு நினைக்கிறேன், நான் திவ்யா கணேஷோட தொடரணும்னு நினைக்கிறேன்னு அந்த பச்சை கலர் டேக்கை திவ்யா கணேஷ் கிட்டையும் ரெட் கலர் டேக்கை சாண்ட்ரா கிட்டையும் கொடுக்குறாரு. ஏமா உன் புருஷன் பண்ண தப்புக்கு அவர் வந்து திவ்யா கணேஷோட நான் தொடரணும்னு சொன்னதுக்கு நீ திவ்யா கணேசையும் பிரஜனையும் வச்சு கேவலமாக ஒரு விஷயத்தை யோசிச்சு அதனை வீணா கிட்ட நீ பாத்ரூம்குள்ளே சொல்லியிருக்கேன்னா எந்த அளவுக்கு கேவலமான மனநலம் கொண்ட பொம்பளை நீயே. உன் கூட வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு இந்த திவ்யா கணேஷ் இவ்வளோ நாளாக பழகிட்டு இருந்திருக்கா அப்படிங்கிறது உண்மையிலே நமக்கு வேதனையாக இருக்குது. இப்போயாவது திவ்யா கணேஷ் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம சாண்ட்ரா கிட்ட இருந்து விலகி இருக்கணும் அப்படின்னு எடுத்த முடிவு சரியானது. இவ அதோட நிறுத்தல. விஜே பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுத்தது, கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுத்ததுக்கு பின்னாடி சதி இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்படுறா. நீ சந்தேகம்லாம் பட வேணாம் திவ்யா. 50% பார்வதி மற்றும் கமருதீன் இவங்க ரெண்டு பேரும் பண்ண தவறுனால ரெட் கார்டு கிடைச்சது அப்படின்னு நம்ம சொன்னாலும், மீத இருக்கக்கூடிய 50% சாண்ட்ராவுடைய ஆஸ்கர் லெவல் தத்ரூபமான நடிப்புக்காக தான் இந்த ரெட் கார்டு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது திவ்யாவுக்கு ரியலைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. என்னால் ஒத்துக்கொள்ள முடியல, ரெட் கார்டு விஷயத்தில் இந்த கார் மேட்டரில் சாண்ட்ரா ஏதோ ஒன்று பண்ணியிருக்கா அப்படின்னு திவ்யா பேச ஆரம்பிச்சிட்டா. திவ்யாவும் சாண்ட்ராவும் தனித்தனியாக இருந்து பேசிக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க. சாண்ட்ரா மட்டும் இந்த வாரம் எவிக்ட் ஆகாமல் ஃபினாலே வீக்குக்குள்ளே திவ்யாவோட சேர்ந்து ட்ராவல் ஆனாங்கன்னா, நான் சத்தியமாக சொல்கிறேன், எழுதி கொடுக்குறேன், இப்போ சொல்கிறேன், திவ்யா சாண்ட்ராவை கிளி கிளி கிளின்னு கிழிச்சு தொங்க விட்டுருவா. நீ எப்படி என்ன உன் புருஷனோட கனெக்ட் பண்ணி பேசலாம், அண்ணேன்னு பழகிக்கிட்டு இருந்தேன், உன் புருஷன் என்ன மன்மத குஞ்சா, அவனை பார்த்து மயங்கிறதுக்கு. திவ்யா கணேஷ் மேலே பிரஜன் விஷயத்தில் தவறே இல்லை. ஒரு இடத்துல கூட திவ்யா கணேஷ் பிரஜன் கிட்ட தப்பான எண்ணத்தோட பழகல. இது ஒட்டுமொத்த பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் ஆடியன்ஸுக்கும் தெரியும். அப்போ சாண்ட்ராவை இந்த வாரமே பிக் பாஸ் வீட்டை
விட்டு விஜேஎஸ் வெளியேற்றல, சாண்ட்ரா அடுத்த வாரமும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்காங்க அப்படின்னா, ஏற்கனவே சாண்ட்ராவுடைய பேரு வெளியில ரொம்ப நாறி போச்சு. இந்த ரெட் கார்டு விஷயத்துல சாண்ட்ரா போட்ட டிராமாவ ஊர் உலகமே பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க, காரி துப்பிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு வாரம் இருந்து திவ்யா கணேஷ் சாண்ட்ராவை சும்மா கிளின்னு கிழிச்சு, ஏண்டி அண்ணன்னு சொல்லி பழகிக்கிட்டு இருந்த ஒருத்தனோட என்ன தொடர்பு படுத்தி பேசியிருக்கிறியே, உன் புருஷன் மேலேயே நம்பிக்கை இல்லாம இப்படி 2 பேரையும் வந்து வச்சு பேசியிருக்கிறியே அப்படின்னு சாண்ட்ராவை இன்னும் கழுவி ஊத்தி இவ பங்குக்கு காரி துப்பி வெளியில அனுப்புனா அப்படின்னா, சாண்ட்ரா எங்கேயுமே தலை காட்ட முடியாம ஒரு சூழல் அப்படிங்கிறது உருவாயிடும். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் உண்மையிலேயே சாண்ட்ரா மேல இவங்களுக்கு அக்கறை இருக்கு அப்படின்னா, இந்த வாரம் எவிக் பண்ணி சாண்ட்ராவை அனுப்புறதை தவிர வேற வழி இல்லை. ஏன்னா கானா வினோத் எப்போ பொட்டியை தூக்கிட்டு வெளியில போனானோ அந்த மொமெண்ட்டே முடிவாயிருச்சு. திவ்யா கணேஷ் தான் டைட்டில் தட்டி தூக்க போறா. அங்க வேற யாருக்கும் அந்த அளவுக்கு பெருசா மக்கள் அடையில வந்து சப்போர்ட் இல்லை. சபரி எல்லாம் ஒரு டம்மி பாவா கிட்டத்தட்ட ஒரு 100 நாளா மிச்சர் தான் தின்னுகிட்டு இருக்கான். அவனுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவன் ரன்னரா வர்றதுக்கு வேணா வாய்ப்பு இருக்கு. ஆரோரா சின்க்ளர் அந்த பொண்ணு டிடிஎஃப் வச்சிருக்கிறதுனால பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கு. அதெல்லாம் வின்னர் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த எல்லாம் ஏஆர்எம் கான்செப்ட். அதுபடி ஆரோரா சின்க்ளர் டைட்டில் ஜெயிச்சிருவான்னு சொல்லி ஆரோராவுடைய இன்ஸ்டாகிராம் சப்ஸ்கிரைபர்கள் சமூக ஊடகங்களில் எழுதிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வேற ஒரு உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்கள அப்படியே விட்டுருவோம். நம்ம அவங்களெல்லாம் பெருசாக நம்ம எடுத்துக்க வேண்டாம். அப்போ கண்டிப்பாக டைட்டில் வின்னராக திவ்யா கணேஷ் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்றப்ப திவ்யா கணேஷ் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் வரலாற்றில் பதியப்படும். அப்போது பார்வதி மற்றும் கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுத்த விஷயத்தில் சாண்ட்ரா ஒரு ட்ராமாவை போட்டிருக்காளோங்கிற சந்தேகம் வருது அப்படிங்கிறத அவர் ரெஜிஸ்டர் பண்ணுறா. அது ப்ரோமோலையும் வந்துருச்சு. அப்படிங்கிறப்ப வீக்கெண்ட் எபிசோடில் விஜய் சேதுபதி அவர்களால் இந்த விஷயம் அட்ரஸ் பண்ணப்படுமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. விஜேஎஸ் வழக்கம் போல் சாண்ட்ராவுக்கு சொம்படிக்கிறேன்னு சொல்லி, திவ்யா நீங்கள் எப்படி பேசலாம், அது ட்ராமான்னு நீங்கள் எப்படி சொல்லலாம், நீங்கள் டாக்டரை சந்தேகப்படுறீங்களா, சேனலை சந்தேகப்படுறீங்களா, ரெட் கார்டு கொடுத்த ஹோஸ்டான என்ன சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு நீ முட்டு கொடுக்க வந்துடுவேல. சாண்ட்ராவுக்கு நீ அண்டாவை தூக்கிட்டு வந்து நெளிக்க போறியா இல்லையா, சொம்பு அடிக்க போறியா இல்லையா, சிஞ்சா சால்ரா அடிக்க போறியா இல்லையா, உன் மச்சான் பொண்டாட்டிக்கு எத்தனை நீ பண்ண போற. நாளைக்கு திவ்யாவை நீ ரோஸ் பண்ண போற. மக்கள் எல்லாருமே திவ்யாவுக்கு ஆதரவாக திரும்ப போறாங்க. ஒட்டு மொத்தமாக திவ்யாவுக்கு ஃபுல்லாக மக்கள் களமிறங்கி ஓட்டு போட போறாங்க. அவ டைட்டில் ஜெயிச்சுட்டு போறா. நீங்க ஒட்டு மொத்தமாக உங்களுடைய டிஆர்பிக்காக ஏற்கனவே போன வாரம் 2 பேரை பலி கொடுத்துட்டீங்க. சாண்ட்ராவையும் இவங்க பலி கொடுக்க தயங்க மாட்டாங்க. மச்சான் பொண்டாட்டி கிச்சான் பொண்டாட்டிலாம் அவங்களுக்கு கிடையாது. அவங்கள பொறுத்தளவுக்கு டிஆர்பி. அதுக்காக எந்த அளவுக்கும் எந்த எல்லைக்கும் போகக்கூடிய மானங்கட்ட மாமா டிவி தான் இவனுங்க. அதனால் என்ன வேணாலும் பண்ணுவானுங்க அப்படிங்கிறது தான் உண்மை. சாண்ட்ராவை இந்த வாரமே அனுப்புறது அவங்களுக்கு இருக்கக்கூடிய கொஞ்ச நெஞ்ச மரியாதையை காப்பாற்றும். இல்லை தலைகீழாகத்தான் குதிப்போம், சாண்ட்ராவை ஃபினாலே வீக் வரைக்கும் எடுத்துகிட்டு போவோம்னா, திவ்யா கணேஷ் சாண்ட்ராவை டோட்டலாக எக்ஸ்போஸ் பண்ணி வெளியில் அனுப்புவா. அதுக்கு வந்து தயாராக இருந்துக்குங்க அப்படிங்கிறத சொல்லி லெட் மீ கம்ப்ளீட் திஸ் வீடியோ. சரி, திவ்யா கணேஷ் இந்த ரெட் கார்டு விஷயம் கார் மேட்டரில் சாண்ட்ரா ட்ராமா பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டா, இதுக்கப்புறம் அவள் என்னென்ன மாதிரியான விஷயத்தை சாண்ட்ராக்கு எதிராக செய்வா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye bye.